வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆனா அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அலச போறோம். சோஷியல் மீடியாவை திறந்தாலே இப்போ ஒரு நியூஸ் தீய பரவிட்டு இருக்கு. உங்க அக்கவுண்ட்ல ரூ. 2500 விழப்போகுதுன்னு ஒரு வைரல் மெசேஜ். இந்த விளக்கப்பதிவுல ஒரு ஃபேக்ட் செக் மாதிரி இந்த ரூ. 2500 நியூஸ் பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நேரா விஷயத்துக்கு போயிடலாம். முதல்ல இந்த நம்பரை கவனிங்க. கரெக்டா 2500 ஏன் 5000 இல்ல 10,000 இல்ல, சரியா 2500. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்குங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு மாசம் மாசம் பட்ஜெட் போடும்போது இந்த 2500ங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். கரெக்டா? கவர்மெண்ட் நிஜமாவே கொடுக்கக்கூடிய ஒரு தொகையாவும் இது நம்ப முடியா இருக்கு. அதனால தான் ஃபோன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறவங்க இந்த நம்பரை பார்த்தோன்னே சட்டுன்னு நின்னு கிளிக் பண்றாங்க. அப்படியே நம்மள லாக் பண்றாங்க. சரி, அந்த ஒரிஜினல் வீடியோவோட டைட்டில் என்னன்னு பாப்போம். பாரதி விழிகள் 0007 அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து வந்த வீடியோ இது. அதோட தலைப்ப பாத்தீங்களா? ஏகப்பட்ட எமோஜிஸ். ரூ. 2500 வங்கியில் வரவா, சிஎம் விஜய் அதிரடி திட்டம் அப்படின்னு போட்டு அதகலம் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். இதுல நமக்கு எந்த அரசியல் சார்பும் கிடையாது. ஆனா மக்கள் எதை பார்த்தா எமோஷனல் ஆவாங்களோ அதை எப்படி பக்காவா டைட்டிலா செட் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் கவனிங்க. செம்ம தந்திரம் இல்ல? ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். பகுதி 1. தலைப்புல கொடுத்திருக்கிற அந்த பிரம்மாண்டமான வாக்குறுதிக்கும் உள்ளே இருக்கிற உண்மை நிலைக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். இதான் இந்த தேடல்லையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். வெளியில பார்த்தா சிஎம் விஜய் அதிரடி திட்டம் 2500 அக்கவுண்ட்ல வரப்போகுது அப்படின்னு பில்டப் தாறுமாறா இருக்கு. சரி, உள்ள என்னதான் இருக்குன்னு அந்த வீடியோவோட ஆடியோவையும் ஸ்கிரிப்டையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தா உண்மையிலே ஷாக் ஆயிட்டேன். அந்த ஆடியோல என்ன சொல்றாங்க தெரியுமா? எந்த திட்டத்தை பற்றியும் விளக்கமே இல்ல. சும்மா மெகா மெகா மெகா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபாரின் இப்படி சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு யோசிக்கிறீங்களா? யூடியூப் ஆல்காரிதமை ஏமாத்தவும் வீடியோவோட லென்த் அதிகமாக்கவும் தான் இந்த ட்ரிக். வெளியில பிரம்மாண்டம், உள்ளே சுத்தமா ஒண்ணுமே இல்ல. லிட்ரலா 0. சரி, உள்ள கண்டென்ட் இல்லன்னா அப்புறம் யாருக்காக இந்த வீடியோ? அதுதான் நம்ம அடுத்த பகுதி. நடுத்தர மக்களை குறிவைக்கும் உத்தி. அந்த ஆடியோல உருப்படியா எந்த தகவலும் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அவங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மிடில் கிளாஸ், அதாவது நடுத்தர மக்கள். இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பொருளாதார தேவைகள், அன்றாட சவால்கள்னு ஓடிட்டு இருக்கிற நம்ம நடுத்தர மக்களை குறிவைக்க நம்மளோட அந்த பொருளாதார பதற்றத்தை இவங்க ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. மிடில் கிளாஸ் அப்படின்னு அவங்க சொல்லும் போதெல்லாம், ஓஹோ, இது நமக்கான ஏதோ ஒரு முக்கியமான நியூஸ் போல அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் கனெக்ஷன் நமக்குள்ளேயே உருவாகிடுது. அந்த போலியான நம்பகத்தன்மை தான் நம்மள அந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் கட்டி போட்டு வைக்குது. இப்போ உங்களுக்கே ஒரு கேள்வி வந்திருக்கும். அப்போ இவங்களோட உண்மையான நோக்கம் தான் என்ன? அதுதான் பகுதி 3. அந்த கவர்ச்சியான பண வாக்குறுதிகள், அரசியல் தலைப்புகள் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு உள்ள இருக்கிற டெக்னிக்கலான விஷயத்த மட்டும் பார்த்தோன்னா இவங்களோட உண்மையான டார்கெட் என்னன்னு ப்ளீச்னு புரியும். அந்த வீடியோவோட ஸ்கிரிப்ட கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணதுல மொத்தம் 3 விஷயம்தான் உருப்படியா இருக்கு. 1. நடுத்தர மக்களை எப்படியாவது உள்ள இழுப்பது. 2. அவங்கள ஏமாத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்களா மாத்துறது. 3. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அதிகமான உடனே அவங்க அக்கவுண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்றது. அவ்வளவுதாங்க. சப்ஸ்கிரைபர் பேஸ் ஏறி அக்கவுண்ட் வெரிஃபை ஆயிடுச்சுன்னா அல்காரிதம்ல ஈஸியா ரீச் கிடைக்கும். பின்னாடி இந்த சேனலை அப்படியே நல்ல விலைக்கு வித்துட்டு கூட போயிடுவாங்க. சோ அந்த அதிரடியான டைட்டில் எல்லாமே உங்களை ஒரு சப்ஸ்கிரைபரா மாத்துறதுக்காக வீசப்பட்ட வெறும் தூண்டில் மட்டும்தான். இந்த மொத்த விஷயத்தையும் அலசினதுக்கு அப்புறம் நாம கட்டாயம் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். இந்த மாதிரி அதிர்ச்சியூட்டும் தலைப்புகளும் உணர்ச்சிகளை தூண்டும் செய்திகளும் சப்ஸ்கிரைபர்களை பிடிக்கிற வெறும் தூண்டில்தானா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம டே டு டே லைஃப்ல இது மாதிரி எத்தனை பரபரப்பு செய்திகளை எந்த ஒரு கிராஸ் செக்கும் பண்ணாம கண்மூடித்தனமா நம்பி கிளிக் பண்ணிட்டு இருக்கோம். லாபத்துக்காக மட்டுமே செட் பண்ணப்படுற இந்த மாதிரி பொறிகள்ல நாம சிக்காம இருக்கணும்னா எந்த ஒரு தகவலையும் அதன் சோர்ஸ் வரைக்கும் போய் ஆராய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த முறை சமூக வலைதளத்துல ஒரு பயங்கரமான டைட்டில பார்க்கும்போது சட்டுன்னு கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. நாம கன்சியூம் பண்ற தகவல்களை எவ்வளவு விழிப்புணர்வோட அணுகுறோம்னு யோசிக்க இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்னு நம்புறேன்.